நல்ல ஜில்லுன்னு ரிஃப்ரெஷிங்காக இந்த ஸ்பெஷல் பால்கோவா ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் முழு கொழுப்புள்ள பால் ஊற்றி கொதிக்க விடுங்க. பால் கொதிச்சு வந்ததும் கலந்து விட்டு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலர் பார்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேனில் பால் ஊற்றுறேன். இதில் சர்க்கரை இல்லாத கோவாவை ரஃப்பாக உடச்சி சேர்த்துக்கலாம். பாலில் கோவா நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. கரைஞ்சதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை சுண்ட விடுங்க. அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏலக்காய் தூள், குங்குமப்பூ சேர்க்குறேன். கொஞ்சமாக கெட்டியாகி இந்த பதத்துக்கு வந்ததும் வேற போலுக்கு மாற்றி ஆறவிடுங்க. கிளாஸில் ஐஸ் கியூப் சேர்த்து அதுக்கு மேலே ரெடி பண்ண கோவாவை சேர்க்குறேன். இதுக்கு மேலே ரெடி பண்ண ரோஸ் மில்கை ஊற்றணும். ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ரோஸ் மில்க் ஊற்றி ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து மேலே கொஞ்சம் பால்கோவா போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணி ரசிச்சு குடிங்க.